இந்த படத்தில் வந்து உண்மையிலே சொன்னோம் இது சின்ன ரோல் தான் அந்த படத்தில். பட் இந்த சின்ன தீப் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட். ஏய் பைத்தியம் என்ன பண்ற, எடுக்க மாட்டியா, ஏறா ஏறா அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளாக போயிடுவார். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்போயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி சாருக்கு அவர் பண்ண படங்களே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும்டா. ரொம்ப ஒரு க்யூட்டான பர்சன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது, இது சின்ன பையன் இப்படி தான் இருக்கணும், அவர்கிட்ட அப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கவே இருக்காது. இவ்வளோ உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் வந்து எங்கள் கீழே உட்காந்துட்டு உட்காருடா, ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் ஏசி வைப்பீங்களா, தமிழில் ஏசி வைக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏசி கொண்டு வந்து எங்களுக்கு வச்சு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி என் முட்டி மேலே அவர் கீழே அவர் உட்காந்துட்டாரு. என் முட்டி மேலே வச்சுட்டு அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இந்த மாதிரி அக்கா நீ விட்டுருங்கக்கா, என்னால் முடியலக்கா, நானும் இந்த மாதிரி காலேஜ் தான்க்கா படிக்கிறேன், இங்கே பாருக்கா அடி அடின்னு அடிச்சு வலிக்குது விட சொல்லுங்கக்கா அப்படின்னு அழுதுட்டு இருக்க சமயத்தில் அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டீங்க. லைட்டான டைலாக். டெடிக்கேட்னா எந்த அளவுக்கு டெடிக்கேட்னா அந்த தண்டவாளத்தில் நாங்கள் ஓடி வந்து விழுவார், ஓடி போயிடுவோம், அவர் ஓடி வந்து விழுவார். அது உண்மையாக இருந்தது. என்னைய சொல்லியிருக்காரு அப்துல்லா கூடுறாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆள் நோட் பண்ணுவார். உட்காந்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு அவர் பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று போலாங்க அப்படிங்கிறார். சார் இது மாதிரி தான் சார் போகணும், அது மாதிரி தான் சார் பொண்ணு சொல்லி சொல்கிறாரு. போயிடலாங்க பண்ணிடலாங்க. இப்படி எந்திரிச்சு நின்று ஒரு மாதிரி அடக்க ஒழுக்கமாக பதில் சொல்கிறப்போ வந்து அதுவும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துது. எல்லா டேட்டும் கட் சொல்லுவாங்க, பட் கட்டே சொல்ல மாட்டார். திடீர்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆக்ஷன் ஆகி இப்போ போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட் சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா இப்படி பண்ணுவார். திடீர்னு பாட்டு பாடுவார். அது பாடுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கட்டு சொல்லிட்டாரா இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் கருப்பு, சொர்க்கவாசல், ஜிகிருதண்டா, XX இந்த மாதிரி ஒரு படங்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் ரோல் பிளே பண்ண அப்துல் ப்ரோ தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கேன் ப்ரோ. ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஓகே. உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது ஹாப்பியாக இருக்கீங்கன்ட்டு. ப்ரோ, சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்பட்டுச்சு தேட்ரிக்கல் மெட்டீரியலாக. கருப்பு படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. சூர்யா அவர்களுக்கு இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குது. வித்தின் படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் ஃபாஸ்டஸ்ட் 100 crore கலெக்ஷன் வந்து சூர்யா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்திரன் சார் கூட நீங்கள் பண்ணியிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆன் ஸ்பாட்டும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாருக்கு, அப்புறம் ப்ரொடியூசர் பிரபு சாருக்கு, டீம் பிக்சர்ஸ், அப்புறம் அசோசியேட் டைரக்டர் கரண் அண்ணன், அவர் தான் மெயின் இதுக்கு, அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அஸ்வின் அண்ணன், எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே இந்த படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படம் வந்து கரண் அண்ணன் மூலியமாக தான் ப்ரோ. ஆக்சுவலி சொர்க்கவாசல் நான் படம் பண்ணிருந்தேன் ஆர்ஜே பாலாஜி. அது பண்ணிருக்கிறப்ப வந்து ஆர்ஜே பாலாஜி என்ன கரண் அண்ணன் எல்லாமே பழக்கமானாங்க. அப்போ தான் எனக்கு வந்து கர்ணன் ரொம்ப பழக்கமானார். அப்போ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து அப்துல்லா அது மாதிரி ஆடிஷன் இருக்குடா வந்து பண்ணு, நான் சார்ட்ட சொல்லி விட்றேன்டா அப்படின்னாரு. கூப்பிட்டுட்டு பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆடிஷன் நடந்துச்சு. சரி போய் பண்ணேன். அப்போ எனக்கு தெரியாது இது கருப்பு படம்னு. சரி கர்ணனை கூப்பிட்றாரு, எதுவும் வந்தாலும் போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூப்பிட்டாங்க. அப்போ நோம்பு மாதம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூப்பிட்டாங்க, பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு, பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து உண்மையிலே சொன்னோம் இது சின்ன ரோல் தான் அந்த படத்தில். பட் இந்த சின்ன தீப் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் ட்ரிகர் பாயிண்ட். ஆமாம், இது நடுவில் வந்து சூர்யா சாருக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட் மூலயமா தான், இந்த ஒரு விஷயத்து மூலயமா தான் ட்ரிகரும் ஆவார். அதனால இந்த ரோல் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டெப்த்தாக இருந்துச்சு ப்ரோ. இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரோல் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சரி ஒரு 10 நிமிஷம் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்த படத்தில் வந்து இந்த ரோல் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருக்கான்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணும்போதும் இல்லாட்டி நீங்கள் வந்து மற்ற சீன்ஸும் பார்த்துருப்பீங்கல்ல, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்போயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டாங்க ப்ரோ. ஏன்னா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் அஸ்வின்ட்டு நான் நிறைய பேசுவேன் ஸ்பாட்டில், அசோசியேட்டு கர்ணன்ட்டு அதிகமாக பேசுவேன். அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, இது வந்து ஆர்ஜே பாலாஜி சாருக்கு அவர் பண்ண படங்களே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு டீமில். அசிஸ்டன்ட் டேரக்டரை பற்றி சொன்னால் அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க, யாருமே தூங்க மாட்டாங்க. அருண் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அருண் சூர்யா நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொர்க்காசலில் பார்க்கும்போது குண்டாக இருந்தார். ஓகே, இந்த படத்தில் பார்க்குற ஒல்லி ஆகிட்டார் ப்ரோ. மறுபடியும் வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த மீட்டப்பில் வந்து ப்ரோமோ வந்து கருப்பு ப்ரோமோவில் பார்க்குற மறுபடியும் குண்டாயிட்டார். அந்த மாதிரி தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அசிஸ்டன்ட். இதில் வந்து 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்டலாம் நிறைய பேசுகிறப்பே அப்பயே சொன்னாங்க, அப்பயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து கருப்பு படம் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்துல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ அதை தேட்டரில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. 100 crores
மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சதுக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்களை வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமிக்கலாகவும், அவர் பேசும்போதே கலாச்சி பேசுறதோ, அவர் இருந்தாலே அந்த இடமே கலகலன்னு ஃபன் மேக்ஸாக இருக்கும். அவர் கமெண்ட்ரி பண்ணும்போதும் சரி, ஆர்ஜேவா இருக்கும்போதும் சரி, ஒரு ஆக்டரா பார்க்கும்போதும் சரி, ஒரு டைரக்டரா இதுக்கு முன்னாடி வந்து எல்கேஜி படத்துலையும் சரி, மூக்குத்தி அம்மன் படத்துலையும் சரி ஃபன்னியா இருக்காருல்ல, ஓகே இவர் இருந்தா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு மாசான கமர்ஷியல் படமா அப்படின்றது தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆன் ஸ்பாட்லயும் ஆன் ஸ்கிரீன்லயும் எப்படி? ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோ ஸ்க்ரீனுக்கு வெளியவும் இருப்பார். ஓகே. செம்ம ஒரு க்யூட்டான பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது, இவர் சின்ன பையன் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும், அவர்கிட்ட அப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கவே இருக்காது. இவர் வந்து ஒரு மேம்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேம் இன்ஸ்பெக்டர் மேம் இருப்பாங்க படத்தில். அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கோ ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துட்டு இருந்தோம். டேபிள் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் வந்து எங்களுக்கு கீழே உட்காந்துட்டே உட்காருடா, ஏன்னா இவங்களை மட்டும் தான் ஏசி வைப்பீங்களா, தம்பிங்களுக்கு ஏசி வைக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏசி கொண்டு வந்து எங்களுக்கு வச்சு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி என் முட்டி மேலே அவர் கீழே அவர் உட்காந்துட்டாரு. என் முட்டி மேலே வச்சுட்டு அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் மட்டும் என்ன பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க, உட்கார்றா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருந்தார். அவர் கூட பிறந்த அதான் ஒரு ரிலேஷன் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி அப்படி இருந்துச்சு. யதார்த்தமாக பழகுறது. ரொம்ப யதார்த்தம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் வந்து அண்ணன்ட்ட வந்து இப்போ டப்பிங் முடிச்சுட்டு வரப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி சார்ட்ட வந்து பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி விஷயமா பேசணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ சாப்பிட்ற டைம் வாடா சாப்பிட்டே இல்லையாடா அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போயிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து நான் உட்காந்து ஸ்டோரி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி. சரி சாப்பிட்றதா இருந்தால் நம்ம அப்படி தள்ளி உட்காந்து சாப்பிட்டு நீ இங்கேயே உட்காருன்னு சொல்லி இங்கே உட்கார வச்சுட்டு பிரியாணி கொண்டு வந்து நானும் வரும் சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம். ஓகே. இந்த மாதிரிலாம் இருப்பாரான்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் அந்த மாதிரிலாம் இருந்தார். அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே நம்மள மாதிரி இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டாக பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பழக ஆரம்பித்தேன். ஓகே. இந்த படத்துல வந்து உங்களுக்கு இந்திரன் சார் கூட தான் வந்து காம்போ இருந்துச்சு. இந்திரன் சார் மலையாள இண்டஸ்ட்ரியை வந்து எப்படி கலக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. உடல், ஹோம், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் டைரக்டா பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் படம் கருப்புன்னு நினைக்கிறேன் நான். நீங்க ஆன் ஸ்பாட்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட இருக்கிற டெடிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு? உண்மையிலுமே ப்ரோ சொல்லணும்னா ஸ்டார்டிங் வந்து இந்திரன் சார் அந்த ஜெயில் சீனில் வந்து ஒரு சீனில் நான் வந்து அந்த ஒரு பொண்ணு அவங்களோட பொண்ணுகிட்ட வந்து நாங்கள் அழுவோம். இந்த மாதிரி அக்கா நீ விட்டுருங்கக்கா, என்னால் முடியலக்கா, நானும் இந்த மாதிரி காலேஜ் தான்க்கா படிக்கிறேன், இங்கே பாருங்கக்கா அடி அடின்னு அடிச்சு வலிக்குது விட சொல்லுங்கக்கா அப்படின்னு அழுதுட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டீங்க. லைட்டான டைலாக் அப்படி அழுதுட்டு இருக்க சமயத்தில் வந்து திடீர்னு நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட்டில் தானே கேமரா வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நான் இந்திரன் சார் அழுகிறத நான் பார்க்குறேன். அவர் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப உண்மையிலுமே வந்து அந்த பொண்ணுக்காக தான் இவர் வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காரா, அந்த பொண்ணுக்காக தான் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கண்கணம் வச்சுட்டாரு. அது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர். அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைனா அவர்கிட்ட வந்து அந்த பறிக்கிற சீன் ஒன்று இருக்கும் பேஷன் பிரிட்ஜில் பறிக்கிற சீன். அப்போ வந்து டெடிகேட்னா எந்த அளவுக்கு டெடிகேட்னா அந்த தண்டவாளத்தில் நாங்கள் ஓடி போயிடுவோம். அவர் ஓடி வந்து விழுவார். அது உண்மையாக விழுந்தது. ஓகே. அது சேஃப்டியாக தான் இருக்கும். அங்கே ஆர்ஜே பாலாஜின டீம் மொத்தமே எல்லாமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்க சேஃப்டியாக தான், எல்லாமே சேஃப்டியாக தான் இருந்துச்சு. பட் அவர் வந்து விழுந்துட்டு காலில் அடிபட்டுருச்சு போல, எங்களுக்கு தெரியல. நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்து இந்திரன் சார்கிட்ட பேசியிருந்தார். அடுத்து இன்னொருத்தர் வந்தார். 4-5 பேர் இந்திரன் சாரை சுற்றிட்டாங்க. என்னன்னு சொல்லிச்சுட்டு போய் பார்க்கலாம் பார்த்தா பிளட்டு வந்து காலிலேருந்து கிழிச்சு பிளட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே. என்னடா அவர் இந்த அளவுக்கு இருக்காருடா, டெடிகேட்டாக இருக்காரான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறமேட்டு நான் தான் அவர் காலை பிடிச்சி தட்டி விட்டுட்டு எல்லாமே அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆர்ஜே பாலாஜிலாம் வந்துட்டாங்க. அப்புறம் கால் கழுவி விட்டு கட்டு போட்டாச்சு. பரவாயில்ல இருக்கட்டும் போகலாம் வாங்க போகலாம், இன்னும் இருக்குல்ல ஷார்ட் இருக்குல்ல போகலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அடிபட்டிருக்குங்க, எனக்கு வயசு 70 ஆகுது அவருக்கு, சாருக்கு அடிபட்டிருக்கு. இத்தனைக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவருக்கு எல்லாமே இருக்குது. அவர் நினச்சா இல்லை என்னால் முடியல நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் அப்பையும் வந்து இல்லை போகலாம் பரவாயில்ல நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடித்தார். அதை பார்க்குறப்ப வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆர்ஜே பாலாஜி பிரதருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா உங்களோட லைஃபுக்கான முக்கியமான தொடக்க புள்ளி அவர் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சொர்க்கவாசல் படத்துலையும் சரி, சொர்க்கவாசல்லையும் ப்ரோ. ஏன்னா சொர்க்கவாசலில் வந்து என்னன்னா இந்த ஆர்ஜே பாலாஜி அண்ணனை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு பாக்ஸிங் நடக்கிறப்ப வந்து அடிக்கணும். அப்போ அடித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மணின்னு சொல்லிட்டு மலையாள கேட்டிருப்பார். அவரை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜின்னு அவர் சண்டை இருக்கிறப்ப வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணா அவர் அடிச்சிருவார்.
அவர் அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கோவமாகி செல்வராகவன் சார் வந்து எல்லாமே இருப்போம். செல்வராகவன் சாரை ஆர்ஜே பாலாஜி எதிர்த்து பேசுவார் சார். எதிர்த்து பேசும்போது நான் என்ன பண்ணுவேன், பாலாஜி சாரை டப்புன்னு அரைஞ்சிருவேன். அந்த அரைகிற சீன் வந்து யாரு அஸ்வின் அண்ணன் வந்து சொன்னாரு, அப்துல்லா அவர் தாண்டா அரைய சொன்னார், உடனே தாண்டா அரைய சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னைய சொல்லியிருக்காரு. அப்துல்லா கூடுறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் நோட் பண்ணுவார் அவர். படத்துல வந்து நடிக்கிறப்ப வந்து ஆர்டிஸ்ட் யார் யார் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க, டெடிகேட்டாக இருக்காங்களா இல்லையா, இல்லை வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நோட் பண்ணிட்டாரு அவர். ஆனால் அந்த சீன் கொடுத்ததும் ஆர்ஜே பாலாஜி அண்ணா தான். அப்துல்லாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அஸ்வின் அண்ணன் சொல்லி அஸ்வின் அண்ணன் என்கிட்ட சொன்னார். அவர் அரையிற சீன் ஆர்ஜே பாலாஜி அரையிற சீன் சில நிறைய சீன்ஸ் அப்படிதான் எடுக்கப்பட்டுச்சு எல்லாமே. செல்வராகவன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஆன் ஸ்பாட்ல? அவர் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர், பட் ஒரு ஆக்டரா அவர் எப்படி இருந்தார் உங்க ஸ்பாட்ல? அமைதியாக இருந்தார். ஓகே. ஷூட்டிங் கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து நாங்களும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பயங்கர அமைதியாக இருக்கும். யாருமே அவர் கிட்டக்கு போக மாட்டோம். அப்படியே அமைதியாக இருக்கிறவ வந்து பார்த்து நம்மளுக்கு தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கலாம், அவர் தூரத்துல இருந்து ரசிக்கலாம் அப்படின்னு மாதிரி அமைதியாக அப்படியே அவர் பாட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஓகே. சார்ட்ட அவ்வளோக்கு நான் பேசலை, பட் அவரோட அமைதி எனக்கு பிடிக்கும். ஓகே. அமைதியாக இருப்பார் அவர். நீங்கள் கூலி படத்துலேயும் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பீங்க அந்த சாங்கில். தலைவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சும்மா 5 செகண்ட் கிடைச்சாலே போதுன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆசை. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. டெஃபினட்டாக வரும். எப்படி இருந்துச்சு? கூலி படத்தில் வந்து ஆடிஷன் மூலியமாக தான் செலக்ட் பண்ணாங்க. என்னைய செலக்ட் பண்ணி படம் வந்து போணுச்சு. ஆனால் நான் நிறைய சீன்ஸு எடுத்தாங்க. பட் எங்களுக்கு அந்த இது கிடைக்கல. ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு வரல. ஒரு சாங்கில் நாங்கள் வந்திருப்போம். வாராண்டா அந்த சாங்கில் வந்திருப்போம். அப்போ வந்து சாங் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து சார் வந்து ஷூட்டிங் நடக்கிறப்ப சார் வந்து சாதாரணமாக உட்காந்துருக்காரு. சாதாரணமாக உட்காந்து சாங் போகிறதுக்காக சாண்டி மாஸ்டர் வராரு. வந்துட்டு சார் போகலாமா சார் அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கேட்குறாரு. உட்காந்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு அவர் பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று போகலாங்க அப்படிங்கிறார். சார் இது மாதிரி தான் சார் போகணும், அது மாதிரி தான் சார் பொண்ணு சொல்லி சொல்கிறாரு. போயிடலாங்க பண்ணிடலாங்க அப்படி எந்திரிச்சு நின்று ஒரு மாதிரி அடக்க ஒடுக்கமாக பதில் சொல்கிறப்போ வந்து அதுவும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, ஏஜ் ஆகுது, இவ்வளோ பெரிய மவுஸ் இருக்குது, பட் அவங்களாம் இந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டாகவும் ஹம்பிளாகவும் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதனால தான் சூப்பர் ஸ்டார் உண்மையிலுமே ப்ரோ, டெஃபினட்டாக உண்மையிலுமே அதனால தான் சூப்பர் ஸ்டார். அதான் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஓகே, நம்மளும் இதை கடைப்பிடிக்கணும், எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு படத்தோட ஸ்பாட்டில் சூர்யா சாரை பார்க்கறதுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதா? இல்லை ப்ரோ, கிடைக்கல. நானும் எதிர்பார்த்தேன் இருப்பார் போல அப்படின்னு சொல்லி அங்கங்கே பார்த்தோம். பட் கிடைக்கல. கிடைக்கும் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். ஸ்பாட்டில் வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. ஸ்பாட்டில் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். சூர்யா சார் வந்து ஒரு ஸ்டேஜில் இப்போ சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச்சில், எல்லா டேரக்டரும் கட் சொல்லுவாங்க, பட் கட்டே சொல்ல மாட்டார். திடீர்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்ஷன் ஆகி இப்போ போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட் சொல்லலாமா வேணாமா சொல்லாமா இப்படி பண்ணுவார். திடீர்னு பாட்டு பாடுவார். அது பாடுறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கட்டு சொல்லிட்டாரா இல்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்க்குறப்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுப்பாரு ஷூட்டிங் ஸ்பாட். கருப்பு படத்தோட ரிலீஸுக்கு வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்போ வரும் அப்போ வரும்ன்ட்டு. கடைசியாக வந்து May 14 ரிலீஸ்ன்னாங்க. அப்புறம் May 15 தான் படம் ரிலீஸ் ஆச்சு. May 14 அன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி பிரதர் கிட்ட இருந்து அழுது எமோஷனலாக ஒரு வீடியோ. ஆமாம், பார்த்தேன். நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சோடனே ரோகிணி தியேட்டரில் மனுஷன் வந்து பிளாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி மனசில் இருக்கிற அந்த வலி, அந்த ஒரு ஆனந்தம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கத்துனது பார்த்தோம். ஆமாம் ப்ரோ, ஆமாம். இதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு டெஃபினட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகிற நம்பிக்கை இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து அந்த படம் வராது, ஒரு நாள் நான் டிலே ஆகிடுச்சா, ஐயோ அவ்வளோதான் போலே, இன்னும் டைம் ஆயிரும் போலே அப்படின்னு நான் நினைக்க கூட இல்லை. பட் அவருக்கு அந்த பெரிய வழி இருந்திருக்கும். ஏன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுக்காக செம்மையாக ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தூங்கவும் இல்லை தூக்கமும் இல்லை அவருக்கு. அவர் என்னதான் ஒர்க் பண்ணாலும் என்னதான் ஜாலியாக இருந்தாலும் அது ஒரு படம், அது ஒரு பெரிய படம், பெரிய பொறுப்பு அவருக்கு. அதில் வந்து அவருக்கு இருந்திருக்கும், மைண்ட் இருந்திருக்கும். அந்த படம் வந்து என்னடா டிலே ஆகுதுடா, 14th நம்ம சொல்லிட்டோமே. இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பார் அவர், 14ஆம் தேதி கருப்பேன் உங்களை பார்க்க வராப்புல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். அந்த டேட்டை தவிர்த்து 15ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவர், இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காரு. பட் நான் அதை பார்க்குறப்ப ஆனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டெஃபினட்டாக படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் என்னால் அவரை சொல்ல முடியும்.
என்னால் அவர் ரீச் பண்ணணும்னா நான் கோஆர்டினேட்டர் சரணா சார் அதை வச்சுட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி தான் ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா நேரில் எங்கேயாச்சும் அவர் இருக்கிற இடத்துக்கு பார்க்க முடியும். பட் அவர் பார்த்தா கூட ஐயா வாடா அப்துல் எப்படிடா இருக்கா நல்லா இருக்கியாடா சூப்பராக பண்ணடா அப்படின்ட்டு இப்படி பேசுவார் ப்ரோ. அந்த மாதிரி பர்சன். ஹாய் அப்படிலாம் பேசுகிற பர்சனே கிடையாது. அந்த மாதிரி ஜாலியாக பேசுகிற பர்சன். ஸோ உங்களோட லைனப்பில் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ அப்கமிங் லைனப்லேயும் நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் கூடிய ஜெகர்தண்டா XX பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து லோகேஷ் கனகராஜ் கூடயும் கூலி படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஒரு டேரக்டர்ஸாக இவங்க எப்படி இருக்காங்க ஸ்பாட்டில் டெடிகேட் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து செம்ம டீசெண்ட்டு, சரியான டீசெண்ட்டு. அவர் வந்து ஸ்டோரி போர்டு எப்பயுமே இல்லாமல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், தெரில. பட் எப்பயுமே வந்து ஸ்டோரி போர்டு வச்சுப்பார் அவர். ஓகே. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்டோரி போர்டு, நான் என்ன சீன் பண்ண போகிறோம், அடுத்து என்ன சீன் நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன சீன் நடக்க போகுது, ஒவ்வொன்றுக்கும் ஸ்டோரி போர்டு வச்சிருக்காரு. ஸ்டோரி போர்டு பார்க்குறாரு. அப்போ அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருக்கார் அவர். பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டு அண்ட் டீசெண்டான பர்சன் கார்த்திக் சுப்ராஜ். அவரும் அதே மாதிரி தான், ஹம்பிள் தான். பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்கறது கிடையாது. நாங்களாம் யாருன்னே அவருக்கு தெரியாது. பட் நான் அந்த கேரக்டர் பண்ண போகிறோன்னு வந்து பார்க்குறப்ப வந்து அவர் அங்கே இருக்கார், நாங்கள் இங்கிட்டு இருக்கோம், தள்ளி இருக்கோம். பட் அவர் அங்கேருந்து எங்கள்கிட்ட வந்து ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, ஹே ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு போனார். நல்லா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொன்னார்? லாரன்ஸ் மாஸ்டர் நான் பார்த்தேன் பாலக்காடில் தான் ஷூட் பண்ணிச்சு எங்களுக்கு. அவர் நான் பார்த்தோம், மக்கள் எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பட் அவருக்கு அந்த சைடு ஷூட் போணுச்சு, எனக்கு இந்த சைடு ஷூட் போணுச்சு. பேச முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டமாக யார் யாருக்கு வீட்டில் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது? எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது ப்ரோ. கேரக்டராக வந்து ரோலுங்கிறது சின்ன விஷயம் இல்லை ப்ரோ. நம்ம அந்த ரோலில் என்ன டெப்த் இருக்குன்றது தான் முக்கியம். நான் வந்து இப்போ நியூடாக நடிக்க சொன்னால் கூட அந்த ரோலில் எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ டெஃபினட்டாக நான் நியூடாக நடிப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் தான் எனக்கு முக்கியம். அந்த கேரக்டர் வெளியே பேசப்படும். அதனால நான் டெஃபினட்டாக யார் கூட நடிக்க சொன்னாலும் நான் நடிக்க தயாராக இருக்கேன். ஆசைங்கிறத பார்த்தா எல்லாருக்கூடே தான். நெக்ஸ்ட்டு சூர்யா சார் படமாக இருந்தாலும் சரி, இல்லை மணிகண்டன் அண்ணன் அவர் படமாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிகண்டன் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங் பிடிக்கும், நேச்சுரலாக இருக்கும். அவர் படமாக இருந்தாலும் சரி, சிவா சார் யார் கூட பண்ண சொன்னால் கூட டெஃபினட்டாக எனக்கு கிடச்சிச்சின்னா பண்ணுவேன். அப்புறம் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சில பேரை பற்றி நீங்கள் இமிட்டேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக வந்து உங்களோட கேரக்டரே வந்து டக்குன்னு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்திரன் சாரை பற்றி பேசும்போது கூட வந்து அவரோட மலையாள ஸ்லாங் லைட்டாக கொண்டு வந்தீங்க. சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் லைட்டாக கொண்டு வந்தீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இமிட்டேட் பண்ணுற டேலண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜே பாலாஜியோட பிரதரை பற்றி அவர் எப்படிலாம் இமிட்டேட் பண்ணுவார், ஸ்பாட்டில் எப்படிலாம் பேசுவார்? ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவர் என்ன சீரியஸாக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. சீரியஸே ஆக மாட்டார் ப்ரோ. அவர் சீரியஸ் ஆகிறதா, ஏய் பைத்தியம் என்ன பண்ணுற, எடுக்க மாட்டியா, ஏறா அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான், இவ்வளோதான், சிம்பிளாக போயிட்டு வருவார். அந்த மாதிரி வருது. இப்போ ஆக்ஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற டேரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கட் சொல்லுவாங்க. பட் ஒரு ஆக்ஷன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்ஷன் போயிட்டு இருக்குன்னா கட் சொல்லணும் அப்படின்னா திடீர்னு அகட் வந்த கிளி வந்த கிளி பாட சொல்லி கட் சொல்லிட்டு வேணாமா, போலாம் அப்படின்னு போயிடுவார். இப்படி இருக்கும் அவரோட ஸ்பாட்டே ஃபுல்லாக. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அவர் கட் சொல்லவும் மாட்டார். யாராச்சும் கலாச்சிட்டே இருப்பார். உட்காரியா இல்லையாடா, உட்காரலையா, சரி உட்காந்துக்கிறேன்டா, ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். அவரோட அசிஸ்டன்ட்டு, அவரோட அசிஸ்டன்ட் கூட எப்பயுமே டைப்பில் இருந்துக்கிட்டே இருப்பார். ஓகே. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ அவர் கூட. அதுதான் சூர்யா சாரும் ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். ஆமாம், சூர்யா சார் ஒரு பாடிப்பார், வந்த கிளி அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ அவருது. ஓகே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட விஷயங்கள் நிறையா நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணீங்க நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.